Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்ண போறோம் ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் நீ எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 54,550 இருந்தால் நம்ம 54,500 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப்பர்ஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சலாம். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப்பர்ஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்டர்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபோ நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். இன்னைக்கு ட்ரேடிங்ஸ் அதை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 54,220 இருக்குது. நம்ம 54,200 கால் ஆப்ஷன் தென் 54,200 புட் ஆப்ஷன் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். இங்கே சிபியில் பிஇ மாற்றிக்கணும். பிஇ இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ராடைப் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன் நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 லாட் சைஸ் 15 ட்ரேட் மெத்தட் பை ஒன்லி மோர் நார்மல் ஆக்டிவ் ஆட்டோ மோரலைஸ் ப்ளூ சிக்னல் லிமிட் 100 தரோம். சேம் லைக் நம்ம புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 7,500 ருபீஸ் தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 75,000 வச்சுருக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட் இங்கே 250 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 2,500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 200 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 50,000 தான் போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம 2:1 ரேஷியோ இருக்கும். ஸோ இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000க்கு. ஸோ 50,000 தர்றோம். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃப்யூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்திருக்கு. ஃப்யூச்சரில் புட் ஆப்ஷன் நான் பை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 16 பாயிண்ட்ஸ் தான். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் ஹவர்ஸில் நமக்கு 16 பாயிண்ட் ஈஸியாக கொடுத்துரும். ஸோ நான் உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பக்கம் கொடுத்துரும். கால் ஆப்ஷன் ஆர்எல்ஸ் ஏதோ ஒரு புட் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துரும். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 24,300 இருக்குது. ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா வந்து 11,400 இருக்குது மேக்ஸிமம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக கேப் டவுன் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ இப்போ 17,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 24,300 இருக்குது. ஓகே, ஸோ டார்கெட் ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 53,550 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 6 to 6.75 தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 644.6. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 53,550 பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்துல் பேஷர், தேங்க்யூ.